ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து 6th ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கிறதா சொல்லியிருந்தேன். நியூ புக் வந்து ஃபுல் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 மார்க்குக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி சிலபஸ் வைஸும் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து 88 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதணும், ஆன்சர் கீ வந்து எப்படி செக் பண்ணணும், உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் வந்து எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுத ஆரம்பிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் வந்து தனித்தனியாக 50 கொஷினாக வந்து டெஸ்ட் வச்சாச்சு. ஸோ அதை வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? 6th ஃபுல் டெஸ்ட்டு தனியாக ஒரு 150 கொஷினுக்கு வந்து டெஸ்ட் வச்சுட்டேன். ஸோ எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் கொஷின் வந்து பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதுனீங்க. ஸோ இது வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து 300 மார்க்குக்கு டேர்ம் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து 100 கொஷின், செகண்ட் டேர்மில் 100 கொஷின், தேர்ட் டேர்மில் 100 கொஷின், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டேர்மில் வந்து இயல் 1, 2, 3. ஸோ இதோட கொஷின் வந்து இப்படி தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. டோட்டலாக இதில் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், படித்து முடிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 100 கொஷின் வந்து எழுதுங்க. ஓகேங்களா? டோட்டலாக ஃபுல்லாக நீங்கள் வந்து 6th ஃபுல்லாக முடிச்சுட்டு எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் 300க்கு 300 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல்ல படிங்க. படிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இயல் 4, 5, 6. ஸோ இதையும் வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு செகண்ட் டேர்மை படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. தேர்ட் டேர்மும் அதே தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக படிங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து 300க்கு 300 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ளஸ் நீங்கள் 300க்கு எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து மார்க் என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் டே ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் உங்கள் மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 6th இது வரைக்கும் இயல் 1லேருந்து ஃபுல்லாக 9 வரைக்கும் டெஸ்ட் வச்சுருப்பேன். இது எல்லா ஆன்சர் கீயுமே ஒன்றா இருக்கும். ஸோ கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு உள்ள ஆன்சர் கீ இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்முக்கு உள்ள ஆன்சர் கீ வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதி முடிச்சுட்டு இந்த ஆன்சர் கீயை பார்த்து உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு மார்க்கை வந்து மறக்காமல் என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ மார்க் வந்து நெக்ஸ்ட் டே, ஸோ இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 மணிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அது வரைக்கும் அனுப்புகிறவங்க மார்க் மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்டில் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா அது ரேங்க் லிஸ்ட்டில் கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து டெஸ்ட்டு கூட எழுதி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி. ஏன்னா கொஷின் பேப்பர் அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு டோட்டலாக 300 மார்க் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல்.